மக்களை இந்த ஒரு வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் ரொம்ப தெளிவாக ஒரு காயை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அந்த காயை இந்த வீடியோவில் நம்ம ஆவணப்படுத்தலாம், தெளிவுபடுத்தலாம். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ சின்னம் சார்ந்த விஷயத்தில் நம்ம கட்சி தெளிவாக இருக்கணும், சின்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்ன சின்னம் நமக்கு கிடைக்கும், இந்த சின்னம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தெளிவை கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அது அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் விதமாக இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்துக்கிறேன். நம்ம அண்ணன் என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிறத அந்த சைடில் போடக்கூடிய இந்த செய்தியை வச்சு நான் ஆவணப்படுத்த போகிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு 2024 பாராளுமன்ற எலெக்ஷனில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயம் தாவேக்காக்கு 2026 நடக்காது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் ஆணித்தனமாக தெளிவாக பதிவு செய்ய போகிறோம். இந்த செய்தி பேசிக்காக இருக்குது. இதை பற்றி ஆழமாகவும் தெளிவாகவும் ஒரு அரசியல் புரிதலை இந்த வீடியோவில் ஏற்படுத்திக்கலாம். ஒன் பை ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, தேர்தல் ஆணையம் தான் சின்னங்களை ஒதுக்குது. இந்த தெளிவு நமக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா சின்னங்களை எப்படி ஒதுக்குனா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கட்சிகளை ரெண்டு வகையாக பார்க்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாத கட்சி. அது என்னப்பா பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு சின்னம்லாம் ரொம்ப சேஃபாக இருக்கும். இவங்க சின்னம் என்னன்னு சொல்லி தேர்தல் நேரத்தில் மாற்றுறது போகிறது இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஏன்னா இவங்களாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அதாவது மக்களோட ஆதரவோடு இயங்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் பார்க்கும். இப்போ தாவேக்கா அப்படிங்கிற கட்சி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லையும் போட்டி. இப்போ நம்ம எந்த சோனில் இருக்கோம்னா அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படிங்கிற சோனில் தான் இருக்கும். நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறணும்னா நம்ம 2-3 விஷயங்கள் மூலமாக நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறலாம். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா 6% வாக்குகளோட 2 இடத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மக்களவை எலெக்ஷன் இருக்க பார்த்தீங்களா, பார்லிமெண்ட் எலெக்ஷன், பிரதமரை தேர்ந்தெடுப்போம்ல, அந்த எலெக்ஷனில் 40 தொகுதியில் நம்ம ஒரு தொகுதி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை 39 தொகுதி தான், 39 தொகுதியில் ஒரு தொகுதி ஜெயிச்சு 6% வாக்குகள் நம்ம வாங்கணும்னா நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறலாம். அப்படி இல்லாத பட்சம் 234 தொகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா தமிழ்நாட்டில், இந்த 234 தொகுதிகளில் 3% தொகுதியில் மட்டும் நம்ம வெற்றி பெற்றால் கூட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறலாம். வாக்கு சதவீதம் பிரச்சனை இல்லை. இந்த 3 ஃபேக்டரில் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உறுதி பண்ணிட்டோம்னா நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடலாம். நம்மளுடைய சின்னம் நம்மள்கிட்ட இருக்கும். இப்போ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா நான் முன்னாடி சொன்னபடி எந்த எலெக்ஷன்லையும் போட்டியிடாதனால ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருக்குது. அதனால தான் என்ன சின்னம் கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு 2024 பாராளுமன்ற எலெக்ஷன்ல என்ன நடந்துச்சுன்னா, சில விதிகளை இவங்க பூர்த்தி செய்யலன்னு சொல்லி இவங்க கேட்ட சின்னத்தை, ஆல்ரெடி இவங்க போட்டி போட்ட சின்னத்தை வேற ஒரு கட்சி கொடுத்துட்டாங்க. நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் ஆதரவோட அந்த அங்கீகரிக்கப்படுற இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய எனக்கு ஏன் இப்படி துரோகம் செய்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் நிறைய பேசியிருந்தாரு. பொதுவெளியில் நிறைய விஷயங்களை கோபமாகவும் வெளிப்படுத்தியிருந்தார். ஜனநாயக முறையில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு அந்த சின்னம் கிடைக்கணும். ஆனால் விதி அடிப்படையில் பார்க்கும்போது சீமான் அவர்கள் கட்சி பார்த்தீங்கன்னா சில தவறுகள் பண்ணியிருக்கு. அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் இப்படி நடந்திருக்கு. தேர்தல் ஆணையம் நினைச்சா மாத்திருக்கலாம். ஆனால் சில விதிகளை சுத்தி காட்டி நாம் தமிழர் கட்சிக்கு இந்த விஷயத்தை பண்ணுச்சு. இப்போ நம்மளுக்கு இது நிச்சயமாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக தான் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். பிஜேபியோட சித்துகளை எப்படி இருக்குங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இந்த தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த தேவையற்ற குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அண்ணன் வேலையை ஆரம்பிச்சிட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஒரு கட்சி போட்டியிட போதுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்சி பார்த்தீங்கன்னா பொது சின்னத்தை தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடியே தேர்தல் ஆணையத்தை கேட்கலாம். இப்படி ஒரு விதி இருக்குது. அந்த விதியை நம்ம அண்ணன் கண்டுபிடிச்சி தேர்தல் ஆணையத்தில் அந்த விஷயத்தை அப்ளை பண்ணுறாரு. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ டிசம்பர் மாதம் அண்ணன் இந்த வேலையை பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே நம்ம சின்னம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி வந்துடும். ஸோ நம்ம சின்னம் என்னங்கிறது நமக்கு அந்த புரிதல் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த சின்னத்தை போய் சேர்த்துட்டோம்னா நிச்சயமா 2026 நம்மளால வெற்றியை உறுதி செஞ்சிட முடியும். ஸோ இந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா சில குழப்பங்களுக்குள்ள போனாங்கல்ல, இந்த சின்னமா அந்த சின்னமா எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, என்ன செய்யறதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்ன இருந்தாலும் சீமானவர்களுக்கு இந்த விதிகள் ரொம்ப கொஞ்சம் தளர்வு கொடுத்துருக்கலாங்கிறது தான் எல்லாரோட எண்ண ஓட்டம். ஆனால் சீமானவர்கள் அந்த விதியை கடைபிடிக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. அந்த விதியை குறை சொன்னார். ஆனால் அதிகாரத்துக்கு வந்து அந்த விதியை மாற்றலாம். ஆனால் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த விதி அடிப்படையில் மட்டும்தான் நம்மளால அதிகாரத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும். அதிகாரத்துக்கு வந்து அந்த விதியை மாற்றிக்கிங்க, வேற எந்த கட்சிக்கு நடக்காமல் பார்த்துங்க அப்படிங்கிறதான் அந்த சமயத்தில் சீமானவர்களுக்கு நம்ம சொன்னது. ஆனால் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு விதியை கண்டுபிடிச்சு 6 மாதம் முன்னாடியே இந்த காய நகர்த்தினா தேவையற்ற அந்த சின்ன குழப்பம் நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு தெளிவோடு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஊடகங்களோட எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ சின்னமா பேட்டரி சின்னமான்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த செய்தியோட சேர்த்து போடுறாங்க. நம்ம உறவுகள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு சின்னம் அப்படிங்கிற
அப்படிங்கிற விஷயத்தை கோட் பண்ணாதீங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு சின்னத்தை வந்து ஆட்டோன்னு சொல்லி ஏதோ ஒன்று கோட் பண்ணிட்டோன்னு வைங்களேன். ஒருவேளை அண்ணனோட மைண்டில் வேற ஒரு எண்ண ஓட்டம் இருந்துச்சுன்னா, அப்போ அன்னைக்கு என்னப்பா ஆட்டோன்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்ன சின்ன மாற்றி சொல்கிறீங்க, எதுதான் தாவேக்கா சின்னம்னு சொல்லி தேவையற்ற குழப்பத்தை நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஊடகங்கள் அதை செஞ்சுட்டு போகிறாங்க. தாவேக்கா உறவுகள் அண்ணன் அஃபீஷியலாக சொல்கிற வரைக்கும் சின்னம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த காய் நகருதுங்கிற புரிதல் நமக்கு வந்தால் போதும். அது என்ன அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி இதுவாக தான் இருக்குமா அதுவாக தான் இருக்குமான்னு சொல்லி நம்ம பொது வழியில் பேச வேணாம். அண்ணன் உறுதிப்படுத்தி நம்மள்கிட்ட சொல்லட்டும், அதை போய் சேர்ப்போம். ஏன்னா தேவையற்ற குழப்பத்தை நம்மளே உருவாக்க வேண்டாம். ஆனால் இப்படி ஒரு மகிழ்ச்சியான வேலையை அண்ணன் ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறத கேட்கும்போது உணர்வுபூர்வமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னதான் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் என்ன விதி இருக்கோ அது அடிப்படையில் தான் செயல்பட முடியும். விதியை குறை சொல்லும் போது அதிகாரத்துக்கு வந்து அந்த விதியை மாத்திரம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அண்ணன் செய்வார். ஆனால் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த விதி போகிற பாதையில் பயணித்து அந்த அதிகாரத்தை அடைகிற அந்த முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கிளாசிக்கானது. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு நடந்தது தாவேக்காக்கு 2026 ஒருபோதும் நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு எங்கள் அண்ணன் தெளிவாக இருக்கார் அப்படிங்கிற மீண்டும் ஒரு தடவை அதை உறுதிப்படுத்திட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து குறிப்பாக டிவிகே சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.